கோவை பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 பேரை சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறது நீதிமன்றம். கோவையில் கல்லூரி மாணவி பலாத்கார வழக்கில் 3 பேரையும் சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மோகன். மோகன், இந்த வழக்கு பொறுத்தவரைக்கும் நீதிமன்றத்தின் உத்தரவு என்ன? கோவையை பெரும் பரபரப்புக்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய வழக்கு தான் இந்த கல்லூரி மாணவியை பாலிக்கப்பட்ட வழக்கு. இந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் மொத்தம் 3 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்தைச் சார்ந்த சதீஷ் என்கிற கருப்புசாமி, அவரது சகோதரர் கார்த்திக் என்கிற காளீஸ்வரன் மற்றும் இவர்கள் தூரத்துறவினராக இருக்கக்கூடிய மதுரை சார்ந்த குணா என்கிற தவசி உள்ளிட்ட 3 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்கள் சுட்டுப் பிடிக்கப்பட்டிருந்தார்கள். கோவை அரசு மருத்துவமனையில் அவர்கள் சிகிச்சை தரப்பட்டது. இந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழலில் நீதிமன்றத்தில் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் அவர்களுக்கு நீதிமன்ற காவலானது வருகிற நவம்பர் 19ஆம் தேதி வரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பாக மீண்டும் வாய்தா அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டு தொடர்ந்து வழக்கு விசாரணை நடத்தப்படும். இந்த வழக்கை பொறுத்தவரையில் விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்திருக்கக்கூடிய சூழலில் விசாரணை என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக விசாரணை அதிகாரிகளும் இந்த வழக்கை தீவிரமாக எடுத்துக்கொண்டு விசாரித்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட இவர்களுக்கு 19ஆம் தேதி நீதிமன்ற காவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதியை பொறுத்தவரையில் 19ஆம் தேதி நீதிபதி ஆஜர்படுத்த வேண்டும் தெரிவித்திருக்கின்றார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த 3 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணை என்பது அடுத்த கட்டத்திற்கு தொடர்ந்து நகரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.